ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய. சிவாய நம. ஒரு சமயம் முனிவர்கள் பிரம்மதேவரை பார்த்து சிவபெருமானை எப்படி பூஜை செய்யணும், அவருக்கு எப்படி பூஜை செஞ்சால் பிடிக்கும், அவரை பூஜை செஞ்சு யார் யார் என்னென்ன பலனை அடைஞ்சாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு பிரம்மதேவர் சொன்னார், முனிவர்களே, முந்தி ஒரு சமயம் ரிஷிகேசனான மகாவிஷ்ணு 60,600 வருஷங்கள் அவரை பூஜை செஞ்சு நேரில் தரிசித்தார். தான் அடைய விரும்பின சக்கரத்தையும் தேவர்களில் தலைமையையும் போரில் யாராலையும் ஜெயிக்க முடியாத வல்லமையையும் அவருக்கு சமமான தேஜஸையும் எல்லா உலகங்களையும் காக்கிற சக்தியையும் அடைஞ்சார். நான் பலகாலமாக விருபக்ஷ சுரூபியும் புஷ்கராட்ச சுரூபியும் மகேஸ்வரரும் சூலபாணியுமான மகாதேவரை யாகம் முதலான செயல்களாலேயும் பக்தி பூர்வமான பூஜைகளாலேயும் தேவ வாக்கிய அர்ச்சனைகளாலையும் தியானத்தாலையும் பூஜை செஞ்சேன். அதோட பலனா அவரை பார்த்தேன். ஒரே சமயத்தில் நான் நினச்ச மாதிரி 4 வேதங்களையும் உச்சரிக்க 4 முகங்கள், தேவர்கள் மனுஷங்க என்ன பூஜை செஞ்சால் அந்த பூஜைக்கு இறங்கி அவங்க கேட்குறத கொடுக்குற சக்தியையும் அடைஞ்சேன். சராச்சரங்களை சிருஷ்டிக்கிற வல்லமையும் காலங்களை தெரிஞ்சுக்கிற ஞானமும் பிரம்ம பட்டமும் கிடைச்சது. வேதங்களுக்கு அங்கமான 6 சாஸ்திரங்களையும் சாங்கியாத யோகங்களையும் 64 கலைகளையும் 96 தத்துவங்களையும் சத்தியலோக பட்டாபிஷேகமும் கிடைச்சது. இந்த பரமேசனை நினைச்சு இந்திரன் பாசுபதம்ங்கிற விரதத்தை அனுஷ்டிச்சார். தண்ணியை மட்டும் குடிச்சு காற்றை சுவாசிச்சு சுகங்களை விட்டார். ஆடை ஆபரணங்களை விட்டு மான் தோல் புலித்தோல் உடுத்தி பலகாலம் தவம் இருந்தார். சிவபெருமான தரிசிச்சார். 3 லோகாதிபத்தியத்தையும் தேவர்களுக்கு தலைமை பதவியையும் வஜ்ராயுதத்தையும் பெரும் வலிமையையும் அடைஞ்சார். பிராமணர்களும் சத்திரியர்களும் நடத்துகிற யாகத்துக்கு அதி தேவதையாக இருந்து அந்தந்த யாக பலன்களை கொடுக்குற சக்தியையும் அடைஞ்சார். சொர்க்கத்தை அரசு செஞ்சு போகத்தை அனுபவிச்சார். ஏன் மனசுல இருந்து தோன்றின சனத்குமார முனிவர் பரமேஸ்வரரை தியானம் செஞ்சு அடைஞ்ச மேன்மைகளை சொல்கிறேன். முந்தி ஒரு சமயம் நான் கைலாயத்தை தரிசனம் செய்ய போனேன். அப்போது பகலில் பிரகாசிக்கிற சூரியன் மாதிரி 7,000 விமானங்கள் 10 திசைகள்லையும் பறந்துட்டு இருந்தது. காது செவிடாயிடுற மாதிரி அதில் கட்டி இருந்த மணிகளோட சத்தம் இருந்தது. அதில் எல்லாம் அப்சரஸ்கள் இருந்தாங்க. அந்த கன்னி பெண்களுக்கு மின்னல் கொடி மாதிரி வெண்பட்ட நெஞ்ச உடம்பு, வண்டுகள் மொய்க்கிற கூந்தல், வைர வெய்டூரிய கங்கணங்கள், தண்டைகள், தாமரை பூக்களை பழிக்கிற கண்கள், கோவை பழங்கள் மாதிரி உதடுகள், மல்லிகை மொட்டு மாதிரி பல்வரிசை, குயிலோசை மாதிரி குரல், எள்ளுப்பூ மாதிரி மூக்கு, மன்மதன் வில் மாதிரி புருவம், பிறை மாதிரி நெற்றி, வட்ட முகம், நிலவொளி மாதிரி புன்னகை, யானை மத்தகங்கள் மாதிரி ஸ்தனங்களும் இருந்தது. அவங்க மின்னல் மாதிரி ஒளி வீசுகிற தோல் வலைகளை போட்டிருந்த கைகளில் வெண் சாமரைகளை எடுத்து வீசிட்டு வர்றதை பார்த்தேன். அந்த விமானங்களில் அப்சரஸ்களோட வாத்திய சங்கீத கோஷமும் அதிகமாக இருந்தது. அந்த விமானங்கள்லையே ஒரு அழகான விமானத்தில் நிறைய புண்ணிய புருஷர்கள் சூழ்ந்திருக்க நடுவில் சனத்குமார முனிவர் தேஜோமயமான உடம்போடு இருந்தார். அங்கே நிறைய ராஜ ரிஷிகளும் கூடியிருந்தாங்க. அவங்களுக்கும் தனித்தனி விமானங்கள் நிறைய இருந்தது. பூமியிலையும் ஆகாயத்திலையும் பாதாளத்திலையும் நட்சத்திரத்திலையும் மலைகள்லையும் யோகஸ்தானங்கள்லையும் இருக்க கணக்கில்லாத ருத்ர மூர்த்திகள் திவ்யமான உடம்போட ருத்ராட்ச மாலைகளை போட்டுட்டு விபூதி தரித்து முக்கண்களோட ஒருத்தருக்கு கொஞ்சமும் வித்தியாசம் இல்லாமல் மேரும் மலை மாதிரி உடம்போட சூழ்ந்திருக்க நடுவில் ருத்ரமூர்த்தி இருந்தார். அந்த ருத்ரமூர்த்தியை சனத்குமார முனிவர் கும்பிட்டுட்டு இருந்தார். அந்த காலத்தில் சனத்குமார முனிவருக்கு இருந்த தேஜஸ் பிரபாவம் பற்றியெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. என் மகனான சனத்குமாரருக்கு அப்படிப்பட்ட பிரபாவம் உண்டானது அந்த ருத்ர பூஜை பலனாலன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த உலகத்தில் சனத்குமாரருக்கு சமமான கீர்த்தியோட நிறைய கணங்கள் வசிக்கிறத பார்த்தேன். அவங்களோட நாம ஸ்மரணைனாலேயே பாவங்கள் எல்லாம் போயிடும்.
அந்த ருத்ர கணங்களோட பேர்களை விசேஷ காலங்கள்லையும் அமாவாசையிலையும் பிதுர் தினத்துலையும் நினைச்சா பித்ருக்கள் ரொம்ப திருப்தி அடைவாங்க. பெண்கள் நினைச்சா புத்திர பாக்கியம் அடைவாங்க. சத்திரியர்கள் நினைச்சா யுத்தத்துல வெற்றி அடைவாங்க. தினம் 3 வேளைகள்லையும் நினைக்கிறவங்க சத்ருத்ர பாராயணம் செஞ்ச பலனை அடைவாங்க. ரொம்ப பெரிய பாவங்களை செஞ்சிருந்தாலும் ருத்ர மகாத்மியத்தை கேட்டால் அவங்க பாவங்கள் எல்லாம் போயிடும். அவங்க ருத்ர லோகத்தை அடைவாங்க. நிறைய பெரியவங்க ருத்ர உபாசனையினால சிறந்தவங்களா உலகம் முழுசையும் ஜெயிச்சு அவங்களுக்கு சமமானவங்க யாரும் இல்லைங்கிற வகையில் எல்லா இடத்துலையும் சஞ்சரிச்சாங்க. அதிகம் சொல்றதுல பலன் இல்லை. முனிவர்களே, நானும் எங்கள் அப்பா நாராயணனும் அந்த பகவானோட திருநெற்றி கண்ணை தரிசித்து பிரம்மத்துவத்தையும் விஷ்ணுத்துவத்தையும் அடைஞ்சோம். அவரோட பிரபாவத்தை என்னால் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட பிரபாவங்கள் உள்ள ருத்ரமூர்த்தியோட சன்னிதானத்தில் நிற்கிற சனத்குமார முனிவர்கிட்ட நான் போனேன். அவர் என்ன பார்த்ததும் உடனே கும்பிட்டு சொன்னார், வாங்க பிதாமகரே, எல்லா உலகங்களுக்கும் தடையில்லாமல் போகக்கூடிய விமானத்தையும் திவ்ய தேகத்தையும் அடைஞ்சன்னா இந்த ருத்ரலோகத்தில் இருக்க சிசுவை கூட ஜெபிக்க சக்தி இல்லாமல் இருக்கிற, அதனால் இந்த உடம்பை விட்டுட நினைக்கிறேன்னு சொன்னார். அதை கேட்டேன்னா தியான யோகத்தில் ஒரு முகூர்த்த காலம் இருந்து தியானம் செஞ்சேன். சனத்குமாரருக்கு இப்படி ஒரு கஷ்டம் வர காரணம் என்னன்னு யோசித்தேன். பராத்பரமான ஜெகதீசனோட சுரூபமே அங்கே இருக்க எல்லாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சர்வ வியாபியான மகாதேவர் மகிமையால் சனத்குமாரன் புறக்கணிக்கப்பட்டிருக்கணும்னு யோசித்தேன். விமானத்திலிருந்து இறங்கி கை கூப்பினபடியே போனேன். எல்லா திசைகள்லையும் முகமுடையவராகவும் ஆதி அந்தம் இல்லாதவராகவும் காரணங்களுக்கெல்லாம் மூல காரணமாகவும் இருக்க சிவபெருமான தரிசித்தேன். அவரை கும்பிட்டேன். சனத்குமாரரை பார்த்து, மகனே, எல்லா உலகங்களுக்கும் பிரபுவான மகாதேவரை விட சிறந்தவங்க யாரும் இல்லை. யோகத்தால் தெரிஞ்சுக்க வேண்டியவர் அவர்தான். தேவர்களில் உத்தம தேவர் அவர். அந்த ஜெகதீசனோட மாயையை என்னாலேயோ எங்கள் அப்பானாலேயும் தெரிஞ்சுக்க முடியாது. இந்த விஷயத்தில் துக்கப்பட்டு உடம்பை விட வேண்டாம். முந்தி ஒரு சமயம் லோக நாயகனான மகேஸ்வரனை குறித்து நந்தி தேவன் நிறைய நாட்கள் தவம் செஞ்சார். அகண்ட சாம்ராஜ்ய பதவியை விரும்பி அது கிடைக்காம தன் உடம்பை விட முடிவு பண்ணினார். அப்போ சிவபெருமான் காட்சி கொடுத்து, மகனே, வீணா துக்கப்படாத, உடம்பு விடாத, யாரா இருந்தாலும் என் மயமாகிறது கஷ்டம். என்னோட தத்துவங்கள் எல்லாம் உனக்கு உபதேசிக்கிறேன். ஏன் ஆன்மஸ்வரூபத்தை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நீ கணாதிபத்தியத்தை அடைஞ்சு ஏன் சேவையை செஞ்சு சில காலம் கழித்து ஏன் ஸ்வரூபத்தை உணர கடவாய்னு ஆசீர்வாதம் செஞ்சார். நந்தி தேவருக்கு சமமா நந்தி முகன்னு ஒரு கணன். அவர் ஒரு சமயம் சிவபிரானை குறித்து தவம் செஞ்சார். தவத்தின் பயனா இறைவனை தரிசிச்சார். ஐயனே, உங்க ஆத்மஸ்வரூபத்தை உபதேசிக்கணும்னு கேட்டார். அதுக்கு சம்பவமூர்த்தி, நீ ஈசானன்கிற ருத்ரன் கிட்ட யோக சாஸ்திரத்தை பலகாலம் படிச்சு அறிய கடவாயின்னு அருளினார். ஈசானன் ருத்ரன் உபாசிச்சு எங்க அப்பாவான விஷ்ணுவும் கானாபத்தியத்தை அடைஞ்சார். நீ துக்கப்படாம இன்னும் சிவ தியானம் செஞ்சிட்டு இருந்தா சிவபெருமான் உனக்கு தரிசனம் கொடுப்பார்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சனத்குமார முனிவர் ரிக், யஜுர், சாமம், அதர்வன வேதங்களாலேயும் உபனிஷத்துகளாலேயும் சிவபெருமான பலவிதமாக ஸ்தோத்திரம் செஞ்சார். சராச்சரங்களுக்கெல்லாம் காரணகர்த்தாவான பரமசிவனே, சர்வ பூதங்களோட அந்தராத்ம ஸ்வரூபியே, தேவ தேவரே, சர்வ பூதங்களையும் சம்ஹரிப்பவரே, உலகங்களை ரட்சிப்பவரே, சாங்கிய யோகத்தினால அறியத்தக்கவரே, கர்மஸ்வரூபியே, தர்ம பலன்களை கடாட்சிப்பவரே, கோடி சூரிய சமானமான கண்ணுள்ளவரே, தேவரீரே, சில காலம் 4 முகங்களோட பிரகாசிக்கிறீங்க, 4 கைகளோட பிரகாசிக்கிறீங்க, 4 வேதங்களோட ஸ்வரூபியே, காலாக்னி ருத்ர ஸ்வரூபியே, தர்மத்தை நிலைநிறுத்தி அதர்மத்தை ஒழிப்பவரே, விஷ்ணுவுக்கு சக்கராயுதம் கொடுத்தவரே, காலக்கூட விஷத்தை உண்டவரே, தேவ அசுரர்களை ரட்சிக்கிறவரே, காலங்களை கணிக்க சூரிய ஸ்வரூபமானவரே,
உற்பத்தி நாசமற்றவரே, சரணமடைஞ்சவங்களை ரட்சிக்கிறவரே, ரிக் முதலான வேதங்களோட அந்த அர்த்த ஸ்வரூபியே, காலஸ்வரூபியே, உங்க உடம்புல இருந்தே 14 உலகங்களும் தோன்றி நாசமடையுது. இப்படி எல்லாம் உங்ககிட்ட இருந்து தோன்றி அழியறது யாருக்கும் தெரியாது. யோகேஸ்வரரே, உங்களுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம்னு சனத்குமாரர் பல முறை பணிஞ்சு கும்பிட்டார். அவரை சந்தோஷப்படுத்த சிவபெருமான் பிரசன்னமான முகமண்டலமும் 3 கண்களும் தண்டம் கமண்டலமேந்தின கைகளும் சந்திரசூடமும் புலித்தோலோடையும் சிங்கத்தோல் போர்வையும் நாக பூநூலும் ருத்ராட்ச ஆபரணங்களும் கங்காதரமும் கட்வாங்கம் சங்கு சக்கரம் அலம் கபாலம் இது எல்லாத்தையும் தாங்கி காலை வாகனத்தில் அநேக சிவகணங்களால் சூழப்பட்டு நந்திதேவர் சூலாயுதம் ஏந்தி முன்னாடி போக கோடி சூரியனுக்கு சமானமாக காட்சி கொடுத்தார். அவர் சனத்குமாரரை பார்த்து திடபக்தி உள்ள சனத்குமார முனிவரே, உன்னோட தியான ஸ்தோத்திரங்களால் சந்தோஷப்பட்டேன். நிர்மல சித்தத்தோட கூடிய உனக்கு மங்களம் உண்டாகட்டும்னு அருள் புரிஞ்சார். உனக்கு இஷ்டமானதை கேட்கலாம், உனக்கு மகத்தான கீர்த்தியை ஏற்படுத்தணும்னு தான் நான் பிரசன்னமானேன்னு சொன்னார். சனத்குமாரர் சிவபெருமானை பார்த்து, மகேஸ்வரா, எங்க அப்பா பிரம்மதேவரால சனாதனமாகவும் பராத்பரமாகவும் இருக்க உங்களை தரிசிச்சதே சிறப்பு. அதை விட மேன்மையானது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நான் வரம் பெற தகுதியாக இருக்கிறதால எந்த காலத்திலையும் உங்கள் திருவடி தாமரைகள்லேருந்து என் மனசு விலகாமல் அன்போடு இருக்க வரம் அருளணும். நான் பல காலம் தியானம் செஞ்சுட்டு இருக்கிறப்போ என் மனசு சலிப்படைஞ்சு காம குரோதங்களில் பிரவேசித்து சுக துக்கங்களை அனுபவிச்சுட்டு இருந்தேன்னா அப்போ குற்றங்களை பார்க்காம பொறுத்துடணும். நான் பிராணாயாமம் செஞ்சு உங்கள் பிரம்மானந்த ஸ்வரூபத்தை அனுசந்தானம் செஞ்சிட்டு இருக்கப்போ உலக வாசனையால் பிரம்மானந்தம் பாதிக்கப்படாமல் இருக்க அருள் புரியணும். யாருக்கு மனசில் தூய்மை இல்லையோ அவங்க ஹவ்வியை கவ்வியங்களை தேவர்களும் பித்ரர்களும் சாப்பிட மாட்டாங்க. உங்ககிட்ட இருந்து தோன்றி சகல உலகங்களையும் சிருஷ்டி செய்கிற பிரம்மதேவரோட பதவியாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம். நீங்கள் தான் யக்ஷ கிண்ணர கிம்புருஷ கந்தர்வ சித்த வித்யாதர உரக மானுட சராச்சரமாக தோன்றியிருக்கிறீங்க. நீங்கள் தான் பிரபு. அதனால் உங்களை விட வேற தெய்வத்தை சரணடைய மாட்டேன். எந்த காலத்துலேயும் அழிவில்லாமல் இருக்க சுய ஜோதியை என்ன அனுகிரகிக்கணும்னு வேண்டினார். அதை கேடு சந்தோஷப்பட்ட சிவபெருமான், யோகீசனான சனத்குமார முனிவனே, என்ன பக்தி செய்யத்தக்க சிவபக்தர்களில் நீயே சிறந்தவன், முனிவர்களில் நீயே ஸ்லாக்கியன், எப்பவும் குமார ஸ்வரூபனாவும் சர்வ சஞ்சாரியாவும் எந்த காலத்திலையும் அழியாத உடம்போடையும் சிவ தத்துவ உணர்ச்சி பெற்றவனா இரு. என்னோட பெயர்களும் என்னோட லோக விபவங்களும் என்னோட ரகசியங்களும் உனக்கு நல்லா விளங்கட்டும். எல்லா இடத்துக்கும் நீ நினைச்சபடி போகக்கூடியதும் நிர்மலமான நவமணிகளால் இழைக்கப்பட்டதும் முத்து சரங்கள் தொங்க விட்டதும் ஸ்படிக திண்ணை உடையதும் சந்திர மண்டலம் மாதிரி ஆகாயத்தில் போகக்கூடியதும் வைடூரிய சாளரம் உள்ளதும் திவ்ய தீபங்கள் அமைஞ்சதும் சுகமான காற்றும் உயர்ந்த துவஜங்களும் இருக்க திவ்ய விமானத்தில் ஏறி சஞ்சரிப்பேன். பல காலம் கழித்து பராசர முனிவரோட தேஜஸில் விஷ்ணு அம்சமாக தோன்றிருக்கிற வியாசனுக்கு சிவ தத்துவங்களை உபதேசிக்க கடவாய். அவன் உன்னால ஞானம் அடைஞ்சு அவனே உனக்கு சத்பாத்திர மாணவனாவான். நீ அவனுக்கு எல்லாத்தையும் உபதேசம் செய்யின்னு சொல்லிட்டு மறைஞ்சார்.